லவ் யூ. மேடம், தம்பி, என்ன மம்மி, இவ இளமாறனுக்கு ஐ லவ் யூ சொல்றா? அதான் எனக்கும் புரியலடி. கரண்ட் கட் ஆனதுனால எதுவும் தெரியல. ஐ லவ் யூன்னு சொன்னது மட்டும் தான் கேட்டுச்சு. மனசுல இருக்கிறத சொல்றேன்னு சொல்லி எங்க அண்ணி அசத்திட்டாங்க. என் அண்ணனுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. I love you. ஒரு பொண்ணுக்கு உச்சக்கட்ட சந்தோஷம் என்னன்னு தெரியுமா அர்ஜுன் சார்? மனசுல விரும்பினவனுக்கு ஐ லவ் யூ சொல்றது தான். தன்னோட மனசை ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கிற அந்த நிமிஷம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் பல சந்தர்ப்பங்கள்ல என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஆனா அப்போலாம் சிச்சுவேஷன் வார்த்தைகளை என் மனசுல போட்டு அடிச்சிருச்சு. ஆனா எல்லாரும் முன்னாடியும் நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லணுங்கிறது கடவுள் விதைச்சது அர்ஜுன் சார். மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. நான் நினைச்சது எல்லாமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல என்னை தேடி வந்துட்டே இருக்கு. நம்ம காதல் பாதை நான் ஆசைப்பட்ட மாதிரியே போய்கிட்டே இருக்கு. என் காதல் இருக்கிற நேரமே காலம் பூரா ஒரு நல்ல மனைவியா உங்க கூடவே வாழணும் அர்ஜுன் சார். வசுந்தரா ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ஏன்னே புரிய மாட்டேங்குது. நடக்கிற எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் அவளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறா. அவன் மனசுல இருக்கிறத டைரக்டாவோ இன்டைரக்டாவோ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா. இந்த விஷயங்கள் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு முடிவுதான் என்ன? இங்க பாரு இனியா, நானும் இந்த வீட்டுல எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே ரவிவர்மன் இல்ல. இந்த வீட்டுல எல்லாரும் அவங்க இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. நான் என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பைத்தியம் மாதிரி அவரை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ இவ்வளவு அலட்சியமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இனியா. நீ ஏதாவது பண்ணி ரவிவர்மனை மட்டும் கண்டுபிடி இனியா. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு இனியா, கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் என்னோட தங்கச்சி லைஃபை என்னால காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாது. அந்த ரவிவர்மன் மட்டும் வெளியில வந்து ஏதாவது வாயை திறந்துட்டா அவ்வளவுதான். நாம பண்ணி வச்ச பிளான் எல்லாமே கட்டுரும். தயவு செஞ்சு நீ தான் ஏதாவது பண்ணி இத மாதிரி நடக்க விடாம பாத்துக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவரை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு
அதுக்கப்புறம் அவரை பேச முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன். சரி, எது பண்ணாலும் சீக்கிரமா பண்ணு. சரிங்க சார். ம். சார், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் நீங்க இப்படிதான் இருந்தாகணும். நீங்க வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டா அதுக்கப்புறம் என் கனவு கலைஞ்சு போயிடும். இது முடிஞ்ச உடனே நானே உங்களை பத்திரமா வெளியே அனுப்பிடுறேன். ஏ இனியா, மேனகா, ரேவதி, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இங்க? அது இருக்கட்டும். இவர் என்னடி பண்ணி வச்சிருக்க? உன்னை தேடி வீட்டுக்கு வர தெரிஞ்ச எங்களுக்கு இந்த ரூமுக்கு வர தெரியாதா? என்னடி நீ முழு வில்லியாவே மாறிட்டியா? அது வந்து நான் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துல மாட்டிக்கிட்டேன். இப்ப இவர் வெளியே போனா நான் ஜேகேஆர் குரூப்ஸ் மருமகளா உள்ள வர முடியாதுடி. அதான் இவரை நான் கட்டி வச்சேன். இது தப்பு இல்லையா? உன் சுயநலத்துக்காக இவரை இப்படி கைய கால போட்டு கட்டி வச்சிருக்கியே, மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும்டி. அதான் சொல்லிட்டிய மேனகா, என் சுயநலம்னு. இங்க பாருங்கடி, இதெல்லாம் ஒண்ணும் திட்டம் போட்டு செய்யல. நடிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த எனக்கு எங்கே வாழணும்னு ஆசை வந்துருச்சு. காசு பணத்துக்காக ஏங்கிட்டு இருந்தேன்னா இப்போ இங்க ஒருத்தரோட அன்புக்காக ஏங்குறேன். அர்ஜுன் மாதிரி ஒருத்தரும் இந்த குடும்பமும் கிடைக்கிறப்போ அதை விட வேற என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு? இங்க பாருங்கடி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்ல வேற யாரும் வராத இடத்த தேடி கண்டுபிடிச்சு கட்டி வச்சிருக்கேன். இது பாருங்கடி, இந்த மாதிரி இவரை கட்டி வச்சிருக்கிறது தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் வேற யாருக்கும் சொல்லாதீங்க. சேச்சே, நாங்க எப்படி சொல்வோம்? ப்ராமிஸா சொல்லவே மாட்டோம்டி. நான் நினைக்கிறது நடக்கணும்டி. நான் நல்லா இருந்தாதான் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க முடியும். இங்க பாரு இனியா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன நடந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் உன் கூட தான் இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ் டி. வாங்கடி போலாம். நட்சத்திரா ஆண்டி, ஒருத்தர் கூட விட்டு போயிடக்கூடாது, புரியுதா? உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொந்தக்காரங்க லிஸ்ட ஆனந்த் கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. சரிங்க ஆண்டி. இந்திராணி, கல்யாணத்துல எல்லா சடங்கையும் விட்டு போகாம பண்ணணும். அதையெல்லாம் கவனிச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. சரிங்க அண்ணி. கல்யாணம் நெருங்க போது வீட்டுக்கு ஒட்டடை தட்டி பெயிண்ட் அடிச்சா பளபளப்பா தெரியும்ல. ஏன் இந்த பங்களாவுக்கு என்னவா? ஆறுமுகசாமி 7 மலை நடந்து 8 குடிக்கு போனானா. பேசுறதுக்கு வேணா பளபளப்பா இருக்கலாம், ஆனா பாக்குறதுக்கு பௌஷா இருக்க வேணாமா? இங்க பாருங்க காந்திமதி அம்மா, அதெல்லாம் ஒரு நாள் வேலை தானா நடக்கும். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். பெரிய தம்பி, வாங்க உத்தமன். அம்மா பத்திரிக்கை ரெடி. பத்திரிக்கை ரெடி. ரொம்ப நல்ல விஷயம் உத்தமன். உத்தமன், சொல்லுங்க தம்பி. எல்லாம் பக்காவா ரெடியா? எல்லாம் பக்காவா ரெடி தம்பி. பத்திரிக்கை ரெடி. சைரன் வந்துருச்சு. வர்றப்பவே வாய் வஞ்சர மீன் மாதிரி துள்ளிக்கிட்டு வருது பாரு. இளமரன் சார் வீட்டுல பத்திரிக்கை கொடுத்துட்டேன். ஏற்கனவே என்னென்ன மிஸ்டேக்ஸ் பத்திரிக்கையில இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. நீங்க ஒரு தடவை செக் பண்ணீங்க தம்பி.
ஓகே ஓகே உத்தமன். அம்மா நீங்க பாருங்க. இனியா நீயும் பாருமா. கொடுங்க அத்தை. அம்மா, நல்ல விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் பின்னாடி எல்லாமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் அமையும். என்ன துளசி? வாங்க ஹரி சார், வாங்க துளசி. வணக்கம். வாங்க, பத்திரிக்கைய பாருங்க. உத்தமன் அவங்க கிட்ட காட்டுங்க. நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நாங்களும் ஆரம்பிச்சிடுறோம். அம்மா, பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்குமா. தனித்தனி இடத்துல கல்யாணம் நடக்க போகுதுங்கிற வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். முகூர்த்த நேரத்துல நீங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னா போதும். மத்தபடி சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் மண்டபத்துல சேர்ந்தே செய்யலாம். சரிங்கம்மா. அர்ஜுன், இந்த விஷயத்த நீ இளமாரங்கிட்டயும் சொல்லிடுப்பா. சரிங்கம்மா. மசு, பத்திரிக்கை வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அம்மா, எது வேணாலும் நடக்கட்டும். கடைசியில நாம நினைக்கிறது தான் நடக்கும். நீ எதுக்குமே பயப்படாதம்மா. என்னமோ வசு, எனக்கு நம்பிக்கையே இல்ல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. துளசி, பத்திரிக்கைய சாமி ரூம்ல வச்சு பூஜை பண்ணணும். எல்லாருமே வாங்க. உத்தமன், இந்தாங்க. மம்மி, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பிளான் போயிட்டு இருக்கு. அந்த இனியா கடைசி நேரத்துல போயிடுவா. அதுக்கப்புறம் அர்ஜுன் மாமா மணமேடையில என் கழுத்துல தான் தாலியை கட்ட போறாருன்னு நினைச்சா எனக்கு இப்பவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மம்மி. என்ன தாச்சி, அப்படியே ரொம்ப குஷியே சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அண்ணன் பையனுக்கு கல்யாணம்னா இல்ல பொண்ணு கழுத்துல தாலி ஏற போகுதுன்னா? அத்தாச்சி, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. அதெல்லாம் புரியறப்ப புரியா தாச்சி. வாங்க. அர்ஜுன், சொல்லுங்கம்மா. என்னோட கனவு நிறைவேற போகுதுப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நம்ம வீட்ல நடக்க போற முதல் பெரிய நல்ல காரியம் இதுதான். அதனால மாடி ரூம்ல இருக்கிற உங்க அப்பாவோட பெரிய போட்டோவை எடுத்துட்டு வா. உன் அப்பாவை கும்பிட்டு மானசீகமா இந்த 2 கல்யாணத்தையும் நல்லபடியா இருந்து நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிப்போம். சரிங்கம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இருங்க, இனிய பாத்துக்கோ. ஐயோ, அந்த ரூம்ல தானே ரவிவர்மனை அடைச்சு வச்சிருக்கோம். இப்ப அர்ஜுன் அங்க போனா நம்ம மாட்டிப்போமே. இனியா நீ போமா, விளக்கேத்து. சரிங்க அத்தை. இனியா, என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருக்க? விளக்கேத்துமா. என்னம்மா இனியா, எதுக்கு தீப்பெட்டி தவறுது? புரியுது, பதட்டத்துல உன் கை நடுங்குது. அண்ணி முதல் முறையா பூஜை ரூம்ல விளக்கேத்த சொன்னதுனால இப்படி எல்லாம் நடுங்குது, அப்படிதானே? நக்ஷத்ரா, நீ போய் விளக்கேத்துமா. அடடா, அமெரிக்காக்காரி என்னமா பிளான் பண்றா? விட்டா நயாகராவில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து நாயை கூட குளிப்பாட்டுவா போல இருக்கே.
மா மாடி ரூம் பூட்டி இருக்கு. ரூம் சாவி எங்க போச்சு? வாட்ச்மேன், வாட்ச்மேன். மா சாவி கொண்டு வர சொல்லுங்கம்மா. சொல்லுங்க மேடம். மாடி ரூம் சாவி எங்க இருக்கு? தெரியல மேடம். இப்பதான் நான் டியூட்டிக்கு வந்தேன். அவர்கிட்ட தான் மேடம் கேட்கணும். உங்ககிட்ட இல்லையா? மா சாவி என்னாச்சு? இருப்பா, அதான் கேட்டுட்டு இருக்கேன். வாட்ச்மேன் சாவி எங்கன்னு பாருங்க. சரிங்க மேடம். அத்தை, இந்த சாவியானு பாருங்க. ஆமாமா, இந்த சாவி எங்க இருந்தது? அது பின்னாடி இருந்த டேபிள்ல இருந்துச்சு அத்தை. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சாவி எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு பாரு. அத்தை, நான் போய் மாமா போட்டோவை எடுத்துட்டு வந்துடட்டுமா? அதுவும் நல்லதுதாம்மா. உன் கையாலேயே கொண்டு வா. இனிமே இந்த வீட்ல நீயும் அவரை தெய்வமா கும்பிட போற. சரிங்க அத்தை, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. அர்ஜுன், நீங்க பூஜைக்கு போங்க. மாமா போட்டோவை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். வெரி ஸ்வீட். மாமனார் மேல அக்கறையா? வெரி குட். நீ எடுத்துட்டு வா. அர்ஜுன் உங்க பக்கத்துல வந்துட்டாரு, கண்டுபிடிச்சிருவாருன்னு நானும் பயந்துட்டேன். நீங்க கூட உள்ள வந்துருவாருன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா கடவுள் ஏன் பக்கம் இருக்காரு. நான் ரொம்ப நல்லவ, என்ன ரொம்ப கெட்டவளாக்கிடாதீங்க. இனி எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. சரிப்பா, எடுத்துட்டு வரட்டும். எண்ணெயோட விளக்கும் இலையோட சாப்பாடும் போட்டு வச்சுட்டு சாமியை காக்க வைக்க கூடாது. வசுந்தரா, நீயும் இந்த வீட்டு பொண்ணு தானே, நீ போய் விளக்கேத்துமா. அம்மா, எதுக்கு வசு ஏத்த சொல்றீங்க? இனியே வந்துட்டோம். பரவாயில்லடா, வசுவுக்கும் இந்த வீட்ல நல்லது கெட்டதுல உரிமை இருக்கு. வசுந்தரா, நீ போய் விளக்கேது. சரிங்க மேடம். பாத்தியா? இவ சும்மாவே ஆட்டம் போடுவா. அம்மா வேற இது பண்ணிட்டாங்களா? இப்ப இவ அடங்கவே மாட்டாளே. பாத்தியா, வசுந்தரா உரசுனதும் மொத குச்சியே எரியுது பாரு. அதுக்குதான் எப்பவுமே சாமி கிட்ட பயபக்தியோட இருக்கணும். சாமி, இன்னைக்கு நான் இந்த குடும்ப விளக்கு ஏத்துன மாதிரி நானே இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்.